கண்ணம்பாளையம் பேரூராட்சியில் ரூபாய் 5,75,00,000 மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட பணிகளின் தொடக்க விழா நடைபெற்றது. இவற்றை கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் தொடங்கி வைத்தார். கண்ணம்பாளையம் பேரூராட்சியின் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ரூபாய் 1.25 கோடி மதிப்பீட்டில் பணிகள் துவங்கப்பட்டன. செல்வராஜபுரம் பகுதியில் தடுப்புச் சுவருடன் கூடிய பாலம் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டிலும், பாக்கியமலை தோட்ட சாலை பகுதியில் பாலம் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டிலும் தொடங்கப்பட்டன. மேலும் வார்டு எண் 7 அமர்ஜோதி ஜெய் நகர், வார்டு எண் 8 நாகையன் தோட்ட சாலை ஆகியவற்றில் சாலைகள் அமைக்க ரூபாய் 1 கோடியே 3 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் துவக்கப்பட்டன. வார்டு எண் 10, 11, 14 ஆகியவற்றில் சாலைகளை பலப்படுத்த 77 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், கண்ணம்பாளையம் குளத்தில் இருந்து பாக்கியமலை தோட்ட சாலை வலுப்படுத்த 69,5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பணிகள் தொடங்கப்பட்டன. இவ்விழாவில் கண்ணம்பாளையம் பேரூராட்சி தலைவர் புஷ்பலதா ராஜகோபால், செயல் அலுவலர் சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கண்ணம்பாளையம் நகர கழக திமுக செயலாளர் விசுவநாதன், துணை செயலாளர் பசுபதி, கலங்கல் சிவகுமார், சிந்தாமணிபுதூர் முருகன், பொதுமக்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.